Hi guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சாம்சங் கேலக்ஸி வாட்ச் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வாட்சோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அமேசான் லிங்க், ப்ரைஸும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். லாங் பேட்ரி லைஃப், வாட்டர் ரெசிஸ்டண்ட் கொடுத்துருக்காங்க, 46mm ப்ளூடூத் ப்ளஸ் LTE, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெக் வீடியோஸ் அண்ட் அன்பாக்சிங் வீடியோஸ் நாங்கள் போடுவோம். ரேம் பார்த்திங்கன்னா 1.5 GB. இப்போ வாங்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் நம்ம வாட்ச் இருக்குது, அதுக்கு இன்னொரு டப்பாவில் ப்ரொடெக்ஷனுக்கு அங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீனுக்கு. இப்போ வாட்சை வெளியில் எடுக்கலாம். வாட்ச் இது தான், பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, மாடல் நல்லா கொடுத்துருக்காங்க. கையில் போடும்போது நல்லா க்ரிப்பாகவே இருந்துச்சு. இப்போ அவங்க 2 சைடு டப்பா மாரி கொடுத்துருக்காங்க. ஒன்று ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. இது அதோட கொஞ்சம் சைஸ் கம்மி. ஸ்ட்ராப் தொலைஞ்சிச்சாலோ இல்லை சிறுசு வேணும்னாலும் நீங்கள் இதை கழட்டிட்டு இதை மாட்டிக்கலாம். அடுத்து நம்ம சார்ஜர், இதுதான் வயர்லெஸ் சார்ஜர். வயர்லெஸ் சார்ஜர் சார்ஜ் போட்டிங்கன்னா அங்கே லைட் எரியும். இந்த மாதிரி உள்ள வாட்சை வச்சிங்கன்னா நல்லா க்ரிப்பாகவே நிற்கிது, மேக்னெட்டு நல்லா பிடிச்சிக்குது. நான் சார்ஜ் போட்டு காட்டினேன். பிறகு மேனுவல் படிக்கணும்னா படிச்சுக்கோங்க. இன்னொரு சைடு ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே ஒரு பிளாக் கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே தான் சார்ஜர் இருக்குது. நான் இந்த வாட்சை வேறு கண்ட்ரியில் வாங்கினேன், அதனால தான் எனக்கு அடாப்டர் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே அமேசானில் இல்லை இந்தியாவில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் மாடலில் இருக்கும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சார்ஜ் போட்டிருக்கேன், சுவிட்சு போட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ சார்ஜ் ஏறிட்டுருக்கு. ஏற்கனவே 80% சார்ஜ் இருக்குது, இப்போ 80லேருந்து ஏறுது. பார்த்திங்கன்னா எடுத்துட்டா லைட்டு ஆஃப் ஆயிரும், சார்ஜ் ஏறலேருந்து. வாட்சில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். பின்னாடி சென்சார் கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஸ்ட்ராப்பு. பார்த்திங்கன்னா இந்த ரீசெண்ட் ஆப்ஸு, இதில் நம்ம ஏதாவது ஆப் ஓப்பன் பண்ணால் நம்ம ஃபோனில் இருக்கிற மாதிரியே இருக்குது. நம்ம வேணால் கால் பண்ணிக்கலாம் இதில் இருந்து. இது உங்கள் ரன்னிங் போகும்போது உங்களுக்கு எவ்வளோ கலோரி பர்ன் ஆகிருக்குன்னு காட்டும். ஸ்டெப்ஸ் கால்குலேட்டர், ஃப்ளோர்ஸு, நீங்கள் ஓடுறதுக்கு மினிட்ஸ் வச்சுக்கலாம், ஸ்லீப்பு, ஹார்ட் ரேட் பார்த்துக்கலாம், ஸ்ட்ரெஸ் ரேட், இதுமாதிரி ரொம்ப ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து கேலக்ஸி ஆப்ஸ், அது நீங்கள் ஏதாச்சும் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். செட்டிங்ஸ்,
வாட்ச் ஃபேஸஸ் நீங்கள் வால்பேப்பர் வச்சுக்கலாம். இதில் அதை இப்படி சுற்றினீங்கன்னா அது அடுத்த ஆப்ஷன் போகும். டிஸ்பிளே பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க, வேணா அதிகப்படுத்திக்கலாம். இது ப்ளூடூத், ஒய்ஃபை, மொபைல் நெட்வொர்க் இதுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகும். ஒய்ஃபை நான் ஒரு ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஆப்ஸ் நீங்கள் எந்த ஆப்ஸில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க பார்த்துக்கலாம். செக்யூரிட்டி அக்கௌண்ட் வேணால் கொடுத்துக்கலாம், உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டு. அதை வச்சு நீங்கள் மொபைல் கூட கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் டு யுவர் மொபைலு. பிபிடி கண்ட்ரோல் வச்சு நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் இதை டச்சாக யூஸ் பண்ணலாம். ப்ளூடூத் வழியாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை நீங்கள் டச்சாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் மை ஃபோன் ஆப் கொடுத்துருக்காங்க. ரிமைண்டர், பாட்டு கேட்டுக்கலாம் வேணா, ப்ளே மியூசிக். மொபைலில் இருக்கிற பாட்டு கேட்கலாம், வாட்சில் இருக்கிற பாட்டு கேட்க அதுக்கு இந்த ஆப்ஷன். அடுத்து கேலரி இருக்குது, வெதர், அலாம், வேர்ல்டு கிளாக் இருக்குது, கேலண்டர், நெக்ஸ்ட் பேஜில் சாம்சங் பே இருக்குது. நீங்கள் இப்படியே பே பண்ணி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் காட்ட மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் 4GB இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. டெக் வீடியோஸ் நம்ம சேனலில் போடுவோம்.